பாலிவுட் டைரக்டர் ராகேஷ் ஓம்பிரகாஷ் டைரக்ஷன்ல சூர்யா கர்ணா படத்துல நடிக்க போறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இந்த படத்துல இருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த படம் டிராப் ஆயிட்டு அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா டைரக்டர் ராகேஷ் ஓம்பிரகாஷ் இந்த படத்துல இருந்து ஒரு சூப்பரான அப்டேட்டை கொடுத்திருக்காரு. துபாயில கண்டக்ட் பண்ண IIFA அவார்டு ஃபங்க்ஷன்ல ராகேஷ் ஓம்பிரகாஷும் கலந்துக்கிட்டாரு. அந்த ஃபங்க்ஷன்ல கர்ணா படம் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது கர்ணா படம் டிராப் ஆகல, கண்டிப்பா சூர்யா தான் பண்ண போறாரு அப்படிங்கறத தெளிவா அப்டேட் பண்ணிருக்காரு. So Surya, is that happening? 100%. 100%. So that's definitely. இந்த படம் மூலமா சூர்யா டைரக்டா ஹிந்தியில நடிக்க போறாரு. படத்தை 2 பார்ட்டா எடுக்க போறதாவும் ஜான்வி கபூர் தான் ஃபீமேல் லீடுல நடிக்க போறதாவும் அப்டேட் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த படம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கறத அப்டேட் பண்ணல. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் இப்போ கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல சூர்யா 44 படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. படத்தை அடுத்த வருஷம் சம்மர் ஹாலிடேஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா RJ பாலாஜி டைரக்ஷன்ல சூர்யா 45 படத்துல ஒர்க் பண்ண போறாரு. இப்போதைக்கு இந்த அப்டேட்டை சோசியல் மீடியால தான் கொடுத்திருக்காங்க. அபிஷியலா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அண்ட் இந்த படத்துக்கு அப்புறமா வெற்றிமாறன் டைரக்ஷன்ல வாடிவாசல் படத்துலயும் நடிக்க போறாரு. வாடிவாசல் படத்தோட ஒர்க்கை 2025ல தொடங்க போறதாவும் அப்டேட் பண்ணிட்டாங்க. இந்த படங்கள் எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா தான் கர்ணா படம் உருவாகிறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.